இந்த தேன் ரொம்ப இனிமையா இருக்கு. ஆமா, ருசியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? வாங்க பெரிய மலைக்கு போகலாம். அங்கே ரொம்ப உயரமான மரம் இருக்காமே, அதுல ரொம்ப பெரிய தேன். ஐயோ நமக்கும் கொஞ்சம் கிடைக்காதா? ஐயோ நமக்கும் கொஞ்சம் கிடைக்காதா? ஐயோ நமக்கும் கொஞ்சம் கிடைக்காதா? உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய தேன். அது என்ன பார், ஒரு துண்டு உடைந்து விழுந்தது. அது சரியாக உன் அருகில் விழுந்தது. ஆஹா, தேனடை. தேனடையில் இருந்த வேலைக்கார தேனீக்கள் அனைவரும் பூக்களில் தேன் சேகரிக்க வெளியே போயிருந்ததால் அங்கு அமைதியாக இருந்தது. என்ன நீ மட்டும் தனியா தேனை சாப்பிடலான்னு பாக்குறியா? அப்படி சாப்பிட்டா வயிறு வலிக்குமா? எங்க அம்மா சொன்னாங்க. அப்ப வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரி, சாப்பிடலாம். அப்ப நானும், எனக்கும் தேன். சரி, 3 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் இந்த தேனடைய சாப்பிடலாம். ஃப்ரெஷ் தேனை சாப்பிடறதை விட இதுல ஏதாவது ரெசிபி செஞ்சு சாப்பிடலாமா? நல்ல ஐடியா. என்ன செஞ்சா நல்லா இருக்கும்? நான் ஹனி கேரட் கேக் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அப்போ நாம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு. தேனீங்க பாத்துட்டா நம்மள கொட்டு கொட்டுன்னு கொட்டி முகத்தை வீங்க வச்சிடும். இந்த தேனடைய இலைகளுக்கு நடுவுல வச்சு சாண்ட்விச் செய்யலாமா, இல்ல பழங்களோட சேர்த்து டெசர்ட் செய்யலாமா? ஆமா, நல்ல ஐடியா. பழங்களோட டெசர்ட் சூப்பர். அட்ட செய். சந்தோஷம். அப்புறம் என்ன செய்யலாம்? ஆட்டுக்குட்டி சாண்ட்விச் வேண்டும். இல்ல, நான் பழங்கள் வேண்டும். டெசர்ட் தான் வேண்டும். ஏன் நீங்கள் எப்போதும் இப்படி சண்டை போடுகிறீர்கள்? ஏனெனில் நான் சாண்ட்விச் விரும்புகிறேன். கரெக்டாக நேரம் பார்த்து பூக்களில் தேன் சேகரிக்க போன வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் திரும்பி வந்து விட்டன. அவ்வளவு சீக்கிரமா? அப்போ நாமளும் களத்துக்கு போகலாமா? சரி, போகலாம். ஏய், போடலாம். வாங்க. பார், ஒரு தேனடை. அது எனக்கு தான். இல்லை, எனக்கு. இல்லை, நான் முதலில். இது என்னுடையது. ஒருபோதும் இல்லை. ஐயோ, எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் தவறு செய்து விட்டோம். நிறுத்துங்கள், இந்த குட்டிகளை ஒன்றும் செய்யாதீர்கள். குட்டிகளை பயப்படாதீர்கள், தேனீக்கள் அமைதியானார்கள். உண்மையாகவா? ஆம், இப்போது நாம் நண்பர்கள். நன்றி. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அப்புறம் சந்திப்போம். நீங்கள் மூவரும் சண்டை போட்டது தவறு. ஆனால் உங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள விரும்பியது நல்லது. ஆம், நாங்கள் பகிர விரும்பினோம். ஆனால் சண்பர்களாக இருந்துவிட்டது. அதுவே மிக முக்கியம். ஒன்றாக பகிர்ந்து கொள்ளுங்கள். பெரிய விலங்குகள் எல்லாம் தேன் துளிகளை மட்டும் பிடுங்கிச் செல்கின்றன. ஆனால் நீங்கள் மூவரும் சேர்ந்து ஒரு துண்டு தேனடையை பகிர்ந்து கொள்ள நினைத்தீர்கள். அதனால் நான் உங்களுக்கு ஒரு பரிசு தருகிறேன். ஆமையாம், நன்றி. உன் சிறகுகளை அசை. புதிய தேன் நிறைந்த சிறிய தேனடை. அது தேன் நிறைந்துள்ளது. அருமை, சாப்பிடலாம். நன்றி ராணி. இது உங்களுக்கு சொந்தமான சிறிய தேனடை. இதை நீங்கள் மூவரும் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனா ஒரு நிபந்தனைகள். அப்போதுதான் இந்த தேன் இனிப்பாக இருக்கும். குழந்தைகளே, நீங்கள் நண்பர்களாக இருக்க வேண்டும். நன்றி ராணி தேனி. நாங்கள் ஒருபோதும் சண்டை போட மாட்டோம். எப்போதும் நண்பர்களாக இருப்போம். பெரிய விலங்குகள் எல்லாம் தனியாக பிடுங்கினாலும் குட்டி விலங்குகள் ஒற்றுமையாக இருந்தால் அவர்களுக்கும் பெரிய பரிசு கிடைக்கும். ஒற்றுமை இருந்தால் எல்லாம் இனிப்பாகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆகிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்தி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிடுங்க. அப்பதான் புது கதைகள் மிஸ் ஆகாது.